ஆன்மீக மெய்யன்பர்களே, வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ற தலைப்பிலே இன்றைய தினம் 21வது செய்தியாக பொதுவாக ஒரு மிக உயர்ந்த கருத்துக்களை, மிக உயர்ந்த கருத்தான வேதம் நமக்கு ஒரு நண்பன், அந்த வேதம் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறது, இதில் அந்த 3 சாந்தி மந்திரங்கள் என்ன, இதில் முதல் 2 சாந்தி மந்திரங்கள் என்ன, 3வது சாந்தி மந்திரங்கள் என்ன, இந்த வாழ்க்கையில் ஏன் துன்பம் வருகிறது, இந்த துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு வேதம் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறது, அதன் வழியாக இறைவன் நமக்கு எப்படி துணை செய்கிறான் என்பதாக நீங்கள் அறிவுபூர்வமாக இருந்து உங்களது எல்லா வகையான வாழ்க்கை சோதனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான அத்தியாவசிய செய்திகளை மேலோடியாக கோடிட்டு காட்டியிருக்கிறோம். அறிவுபூர்வமாக இந்த செய்திகளை ஒரு சிலபஸாக எடுத்துக்கொண்டு அதன் மீது நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு ஆய்வு செய்து உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இத்தகைய இது ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கணும். பிஹெச்டிக்கு இது ஒரு கருப்பொருள் மாதிரி வச்சுக்கணும். நீங்க பிராக்டிக்கலா சக்சஸ் பண்றதுக்கு நீங்க தான் பிராக்டிக்கலா திங்க் பண்ணணும். ஏன்னா எஸ் பர் பிஹெச்டி சப்ஜெக்ட் ஆஃப் தட் லைஃப், அந்த லைஃபே ஒரு ஆய்வு அதான். அது பூராமே ஒரு பிறவியிலையும் ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கிறோம். அது பிறகு ஸ்டோரேஜ் ஆகிறது, அடுத்த பிறவியில எக்ஸ்போஸ் பண்றோம், மிகவும் ஸ்டோரேஜ் ஆகிறது. இப்படி சச்சுரேஷன் ஓவர் ஆகி கடைசியில் ஃபுல்ஃபில் ஆகி பிஹெச்டி ஆகி வெளியே வர்றோம். அதான் மோட்சம்ன்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போறச்சே நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு போயிட்டு இருக்கும்போது இயர்களை சொல்ற அந்த நமக்கு அறிவுபூர்வமான தொடங்கி நாம எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் கூட அறிவுன்றது பரிபூர்ணமா இருக்கணுங்கிறவாறு இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிற இந்த டைட்டிலேயே நீங்க ஒரு பிஹெச்டி எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு மேல உலகத்துல ஒண்ணு இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற ஆல் மேட்டர்ஸும் இந்த ஒரு டைட்டிலுக்குள்ள அடங்கிருது. இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை, இந்த பிஹெச்டி மேட்டருக்குள்ள வேர்ல்டுடைய ஆல் மேட்டர்ஸ் அடங்கியிருக்கு. சயின்டிஸ்ட் ஆகணும், அது உன்னுடைய பிஹெச்டி. அரசியல்வாதி ஆகணும், அது அவனோட பிஹெச்டி. சன்னியாசி ஆகணும், என்னோட பிஹெச்டி. ஆல்வேஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவை, அந்த சப்ஜெக்டை ஒரு டாக்டரேட் பண்ற மாதிரி நினைச்சுண்டு அந்த டாக்டரேட் பண்றதுக்கு பேஸா என்னென்ன சிலபஸ், எந்தெந்த சப்ஜெக்ட், என்னென்ன நூல்கள் அனலைஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னும் போது அதுக்கு நான் உங்களுக்கு எசென்சியல் எல்லா வகையான மேட்டரையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வாழ்க்கையில 7 அம்சங்கள் பிரதானமானது. உணவு, உடை, வீடு, கல்வி, மருத்துவம், சுகாதார சூழல் நிறைந்த ஆரோக்கியம், பிறகு என்டர்டைன்மெண்ட். இந்த 7வது அம்சம். அதாவது இந்த 5ம் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது. இந்த உணவு, உடை, வீடு, சுகாதார சூழல், அது 6வது அம்சம். அதுக்கு முன்னால வைத்தியம் அண்டு அந்த கல்வி, மருத்துவம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் 5ம் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமான ஒரு விஷயம். எல்லா உயிர்களுக்கும் அப்படின்னு ஏன் இதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னு சொன்னா 6வது 7வது வேற, 7வதுல கூட பங்கு இருக்கு. இந்த 5 உங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த எல்லா மேட்டருமே எல்லா உயிர்களும் இந்த 5ஐயும் மனிதன் எடுத்து ஆட்கொள்றது உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா எல்லா உயிர்களும் இந்த எப்படி எடுத்து ஆட்கொள்ளுங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஒரு பறவை பரிபூர்ணமா உணவுக்காக எங்கேயோ அலையுது. அது உணவு எடுக்கிற வடிவம். நீங்க கூட ஆரம்பத்துல ராவா தான் எல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்க, மனிதர்களை சொல்ற. அப்புறம் தானே சமைக்க ஆரம்பிச்சீங்க, ஒவ்வொன்னா வந்தது. அது மாதிரி அந்த பறவைகள் ஸ்டில் இன்னைக்கு ராவா சாப்பிட்டு தெரிகிறது. ஆனா அதே மாதிரி அந்த உணவுனா அதுக்கும் உணவு, உங்களுக்கும் உணவு, எல்லாம் ஒரே சேம் கேட்டகரி. நீங்க அது தானியம், நீங்க பண்ற விவசாயத்துல தானியத்தை அது ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போயிருது. நீங்க அதை வேக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் 2 பேருக்கும் ஒரே மேட்ரு தான். சோ இந்த உடை அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு அது ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். பறவைகளுக்கும் மிருகங்களுக்கு என்னடா உடை. அப்போ இந்த மனிதர்கள் வச்சுக்கங்க, நீங்க இந்த மனிதர்கள்ல இதே தோற்றத்தோட தானே சில உண்மத்தர்கள்னு சொல்லும் மாதிரி சமூகத்துல சில பேர் சுத்தின்ண்டே இருப்பான். நீங்க பாத்திருப்பீங்க பிராக்டிக்கலா. அவன் மாசக்கணக்கில், வருஷக்கணக்கில் அவன் இத்தியாதி என்ன போட்டுட்டு அந்த உண்மத்தன் ஆகும்போது இருந்தானோ அப்படியே வாழ்ந்து முடிஞ்சு போய் சேர்ந்துருவான். அப்போ எப்படி இந்த மனிதர்கள்கிட்ட இருந்தா இந்த மனிதர்கள்கிட்ட இருந்து விடுபட்டு உண்மத்தன் ஆனான். அந்த உண்மத்தன் ஆகும்போது என்ன நிலையில் இருந்தானோ அந்த நிலையில எண்டு வரைக்கும் இருந்துட்டு போயிடுறான். அன்னெசரியா நீங்களா எதையாவது திணிக்கிறீங்களே அவன் மேல தவிர அவன் ஒன்னும் கேட்கறது கிடையாது. அப்படி கொடுத்தா கூட உண்மையான உண்மத்தர்களா இருக்கிறவன் தூக்கி போட்டு போயிடுவான். அதை ஒன்னும் தொடமாட்டான். சில பேர் அறகுறையா இருப்பான். அவன் மட்டும் நீ ஏதாவது கொடுத்தீங்கன்னா போட்டுட்டீங்கன்னா ஏதோ பண்ணிப்பான் பொம்மை மாதிரி.
அப்போ இந்த மனிதர்களாவே இருந்தாலும் கூட அந்த மனிதர்களுடைய தோற்றத்தில் இருந்துட்டு மனிதனா இல்லாம அந்த நிலை கடந்த உண்மத்தர் அப்படின்ற ஒரு செயல்பாட்டுக்குள்ள இருக்கிறவன் பேருக்கு ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி இருக்கே தவிர அந்த ட்ரெஸ் அந்த உண்மத்தனா ஆகும்போது போட்ட ட்ரெஸ் அது ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாது. அந்த மாதிரி இந்த பறவைகள் பிறக்கும் போதே இறைவன் அதுக்கு உடைகளை உருவாக்கி இருக்கிறான். அப்போ எந்தெந்த உயிரினங்கள் எந்தெந்த பகுதியில வாழ்றதுக்கு ஆர்டர் இருக்கோ அந்தந்த பறவைகள், மிருகங்கள், பூச்சி புழுக்கள் எல்லாத்துக்குமே ஆடைகளை இறைவன் இயற்கையாகவே கொடுத்திருக்கிறான். ஒன்றும் மாற்றம் கிடையாது. எப்படி இயற்கையாகவே இறைவன் உணவு உனக்கும் அந்த மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் கொடுத்துருக்கானோ அதே மாதிரி உடையும் உன்னை நீ எப்படி சமைச்சு போட்டுட்டு அப்புறம் நெஸ்ஸு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறியோ அது மாதிரி அது சமைக்காம ட்ரெஸ் போட்டு இருக்குது, சமைக்காம சாப்பிட்டு இருக்குது, நெய்யாம ட்ரெஸ் போட்டுருக்கு. நீ தறியில நெஸ்ஸு ட்ரெஸ் போட்டுக்கிற, அந்த பூமியில விளைஞ்ச நெல்லை வேவிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, அது நீ உண்டாக்கி வச்ச நெல்லை அது ஸ்ட்ரைட்டா ராவா சாப்பிட்டுருது. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாவே ட்ரெஸ்ஸை பகவான் அது போட்டுட்டு இருக்கான். அதுகளுக்கும் ட்ரெஸ் உண்டு. அது கண்ணுக்கு புலனாகாத அந்த தோலுக்குள்ளேயே அப்படி படிமானங்களா இருக்குது அந்தந்த இதுக்கு தேத்த மாதிரி. அப்ப அது எந்த இடத்துல எப்படி வாழ்றதோ அதுக்கேற்ற ஆடை இருக்கிறது. அது ஆடைன்னு சொன்னா இந்த சீதோஷ்ண நிலைகள்ல பாதுகாப்பு, அதுக்கு பேர் தான் ஆடை. இங்க போட்டு இருக்கிற ஆடம்பர ஆடைகளுக்கு பேர்லாம் ஆடை இல்லை. அந்த சீதோஷ்ண நிலைகளுக்கு இந்த உடலுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுக்கு பேர் தான் ஆடை. அதை பகவான் அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுத்துருக்கான். அது எங்கெங்க இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கான். அது மாதிரி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 8000 மைல் 16 இப்போ கூட சமீபத்தில் ஒரு அறிக்கை படித்தேன். வடதுருவத்திலேருந்து தென் துருவம் கிட்டத்தட்ட ஒரு 24,000 மைலே என்னமோ அந்த டிஸ்டன்ஸ் போட்டிருந்தான். அமெரிக்கா இங்கிருந்து 8000 கிலோமீட்டரு கிழக்கு மேற்குங்கிற மாதிரி அது வடதுருவத்திலேருந்து தென் துருவம் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு வருஷமும் 24,000 கிலோமீட்டர் ஏதோ ஏறத்தாழ சரியாக ஞாபகம் இல்லை போட்டிருந்தான் அந்த ஒரு பறவை, அந்த பர்டிகுலர் பறவை. அது மாதிரி இங்கேருந்து அந்த சீசனில் அந்த இங்கே இருக்குது, இந்த சீசனில் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தான். அப்போ இந்த வாயு மேகம் மனோவேகம்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வரி இயர்ஸ் வந்து அது அந்த 24,000 கிலோமீட்டர்ஸ் இந்த கிளைமேட்டுக்காக பறக்குது. அந்த கிளைமேட்டில் அங்கே இருக்கணும்னு விரும்புது, இந்த கிளைமேட்டில் இங்கே இருக்கணும்னு விரும்புது. அப்போ அந்த பறவை என்ன சாதாரணமான பறவையாது. எப்படி மனிதர்களுக்குள்ள ஆதிசங்கரன் மாதிரி, விஸ்வாமுத்தர் மாதிரி, வசிஷ்டர் மாதிரி எல்லாம் இருக்காங்களோ அது மாதிரி அந்த பறவைகளுக்குள்ள அது ஒரு எக்ஸ்ட்ரீம் மனோநிலையில் இருக்கு இல்லையா. அப்போ அதுகளுக்கு வந்து எந்தெந்த சீதோஷ நிலைக்கு என்னென்ன ஆடை என்னென்ன பாதுகாப்பு வேணுமோ அதுக்கு அதுவே தேடிக்கும். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. 24,000 கிலோமீட்டர் எவ்வரி இயர்ஸ் பறந்து பறந்து வாழ்க்கையை மாற்றி அமைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா அந்த பறவைக்கு இந்த பருவநிலைகள்ல இருந்து பாதுகாப்புங்கிற ஆடை ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அது மாதிரி இந்த வீடு, உணவு உடை வீடு. அப்ப இந்த வீடுன்னு எடுத்துட்டா எல்லா மிருகங்களுமே அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது அங்கங்க இருக்கு. இங்க திக் ஃபாரஸ்ட்ல சில மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த இரவு நேரங்கள்ல அந்த திக் ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வராது, அதுக்குள்ள போய் அப்படியே ஜங்ஷன் ஆயிடும். அப்போ அந்த திக்கு மனுஷன் கெடுத்ததால அதுகளுக்கும் பிரச்சனை. அந்த திக் ஃபாரஸ்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல எல்லாம் ஒண்ணுமே எத்தனை மழை அடிச்சாலும் ஒழுகாது. அப்படிப்பட்ட இடம் நானே அது மாதிரிலாம் சந்திச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வெள்ளிங்கிரிங்கிற கோயம்புத்தூருக்கு மேற்க இருக்கிற அந்த மலை தான் எனக்கு குரு. அந்த மலையில் இருக்கிற மூர்த்தியான வெள்ளிங்கிரி அப்பந்தான் எனக்கு குருநாதன். என்னுடைய சின்ன வயசுலயே நான் அங்கே போய் தீட்சை எடுத்திருக்கேன். அவர் தான் எனக்கு ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும். இப்போ அண்ணாமலையார் அதை 85க்கு அப்புறம் நீ இங்கே வேண்டாண்டா அண்ணாமலையில் ஐக்கியம் ஆயிக்கோனாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையில் ஐக்கியம் ஆயிட்டேன். இப்போ எனக்கு அண்ணாமலையார் குருவா இருக்கார் 85லேருந்து. ஆனால் என்னுடைய பிறவியில் எனக்கு குருநாதன் அந்த வெள்ளிங்கிரி அப்பந்தான். அங்கே வந்து வருஷத்துல அந்த தை மாசத்துக்கு அப்புறம் தான் அங்கே ஸ்டார்ட் ஆகும் மேலே போகிறது யாத்திரையே. காரணம் கம்ப்ளீட் மிருகங்கள் அங்கே மேலே ரொம்ப சுதந்திரமாக சுற்றும். நானே பல மிருகங்களோடலாம் வாழ்ந்திருக்கேன். அது வேண்டாம், அவசியம் பார்த்துக்கலாம் பின்னால. அந்த மாதிரியான ஒரு மலை அது. அங்கே தை மாதம் சீசனில் கொஞ்சம் பேர் போவான் அந்த பூசத்து டைமுக்கெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சித்திரம் பங்குனி சித்திரையில் தான் ஏறுவாங்க. அந்த 2 மாதத்துல தான் ஏறுவாங்க. அப்புறம் மற்ற நேரத்தில் ஏற மாட்டாங்க. இப்போ எல்லாம் மாறி போனதில் என்னென்னமோ ஏறுறானுங்களே என்னமோ தெரியாது. இப்போ எல்லாம் தான் மாறி போயிடுச்சு. இப்படி இயல்பான நிலை அது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு எப்போ வேணாலும் போவோம். நான் என்ன சொல்கிறேன், அது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டிலேருந்து கோயம்புத்தூர் டு
வெள்ளிங்கிரி அது ஒரு அந்த இடத்துக்கு போகிறக்கு ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு செம்மேடுங்கிற இடத்துக்கு பஸ்ஸில் இறங்கிட்டு அப்புறம் நடந்து போயிடுவேன் ஒரு 4 கிலோமீட்டரு. அது நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டில் வாட்ச்மேன் மாதிரி அது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாமியார் ஒருத்தர் இருப்பார். நான் கோயில் அப்பவே கட்டி வச்சுருக்காங்க. அந்த என்னுடைய சின்ன வயசுலேயே கோயில் இருக்குது. சின்னதாக இருந்து இப்போ பெருசாக இருக்குது. நான் பாட்டுக்கு அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடிவாரத்தில் படுத்துப்பேன். வேணா மேலே வேலைன்னு விட்டுருவேன். சாமியாருங்க அப்படிங்கும் போது அங்கே முன்ன அப்போ நான் போன காலத்தில் சாமியார் தான் இருந்தாங்க. அந்த மலையிலேயே இருந்து சாமியாருங்க மேலெல்லாம் அந்த தவசிகள் சில குகைகள் இருந்தா அதெல்லாம் எனக்கும் தெரியும். அந்த மாதிரிலாம் நானும் தவசி மாதிரி எல்லாம் போயிருக்கேன். அப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பிறகு இந்த சன்னியாசி இப்போ இந்த 15-20 வருஷம்னு வச்சுங்க, 20 வருஷம் 25 வருஷத்துக்குள்ள நாட்டில் எல்லாம் உலகத்திலேயே குப்பை. அதையும் நாட்டை மட்டும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த வெள்ளிங்கிரியில் பார்த்தீங்கன்னா இப்படி சுதந்திரமா சன்னியாசிகளும் தபசிகளும் வாழ்ந்த அந்த பூமியில் போய் 1008 சட்டல் உண்டு லொசுக்கு வச்சுண்டு அவன் போகக்கூடாதுன்னு என்ன நிலவோ கன்று அவையெல்லாம் பண்ணி வச்சுட்டானுங்க. அதனாலதான் வெள்ளிங்கிரி எப்போ உனக்கு அதுவே பொருத்தமில்லடா அண்ணாமலைக்கு வந்துருன்ட்டா ஒரே வரையில மேட்ரு முடிஞ்சு போச்சு. அது மாதிரி நான் எப்போ வேணாலும் அங்கே போவேன். அது அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நான் நைட்டு சாமி கும்பிட்டுட்டு காலையில் அதிகாலையில் அங்கே படுத்துட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு மேலே ஏறுவேன். சாமியார் தான் கீழே இருந்தாங்க. ரொம்ப வயசானவங்க சில பேர் தவசி மாதிரி அவங்கெல்லாம் நம்ம மேலே போது ஒன்றும் சொல்ல நினைக்க மாட்டாங்க. ஏதோ சக்தி இருக்கு போறாங்க, அதெல்லாம் நம்ம தடுக்க கூடாதுன்னு அவங்க அதை ஒரு எதையும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தெரியாமலா வர்றாங்க, தெரிஞ்சுதானே வர்றாங்க. எந்த ஊருமாங்க திருப்பூர்னா அதோட முடிஞ்சு போயிடும். எல்லாம் பக்கத்துக்காரங்க தானே, எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நான் அது மாதிரி மேலே போவேன். சில நேரத்தில் உடனே நைட்டெல்லாம் இறங்குவேன், சில நேரத்தில் அடுத்த நாளெல்லாம் இறங்குவேன். அப்படியெல்லாம் உண்டு. அப்போ தனிமையில் அந்த மலையில் மேலே நான் இருக்கும்போதெல்லாம் புளியெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது என்னை கண்டு மறைஞ்சுக்கும். அது மாதிரிலாம் நடந்திருக்குது. அப்போது ஒரு முறை நான் நைட்டு ஏறிட்டு எனக்கு உனக்கு எல்லா லைஃப்பும் கீழே தாண்டா கொடுத்துருக்குறேன். அப்போ நான் கொஞ்ச நாளைக்கு மேலேயே குகையில் தவசி மாதிரி இருக்கணும்னு திட்டமிட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா அது மேலே போய் தவசி மாதிரி போகிறதுக்கு சில அத்தியாவசிய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு படிச்சுட்டு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தேன். ஆனால் சுவாமி அன்னைக்கு நான் என்ன இங்கே இவனுக்கு சமுதாயத்தில் போராட்டம் கொடுத்தா இவன் இங்கே வந்திருக்கான் நினைக்கிறானே, என்ன பண்ணுறேன்னு இல்லை உனக்கு இங்கே ஒன்றும் உத்தரவு கிடையாது, நீ சமுதாயத்துக்குள்ளே போராடணும், அங்கே தான் உனக்கு தவமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, என்னடா இவ்வளோ ஆர்வமாக சுவாமி திருப்பி முடுக்குறானே, சரி அப்படின்ட்டு நைட் எனக்கு தங்க மனசு இல்லை, இறங்க ஆரம்பித்தேன். இறங்காச்சா தடம் மாறி போச்சு. அது ராத்திரி 2-3 தடம் இருக்கு. அது எதில் இறங்கினாலும் கீழே சேரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது ராத்திரியில் ஏறினால தடம் மாறி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் சரியான மழை. நான் ஒரு மரத்தடியில் போய் நின்ட்டேன். அது பார்த்தா அந்த மாதிரி மரங்களில் தான் அந்த யானைகிணையெல்லாம் அது பாட்டுக்கு நின்றுக்கும். அது எனக்கு அதுக்காக கூட ஏதோ ஒரு யானை நின்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அது சுவாமி உள்ளூர் சொன்னான். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் ஒன்று தான், அதுகளுக்கெல்லாம் ஞானம் இருக்குது. அந்த மாதிரி காடுகளில் அது எப்பவுமே சன்னியாசிகள் எல்லாம் ஒன்றும் பண்ணாது. அப்போ அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஒரு மலையினோட பாதிப்பே கிடையாது. நான் பாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். அப்போ அந்த மாதிரி மரங்கள் அடியில இந்த மலைக்கு பாதுகாப்பா யானைகள் அது இதெல்லாம் தங்கிக்குது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி மரங்கள்ல பறவைகள் எல்லாம் தங்கி இருக்குது. மழையால் அதுகளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. அப்படியே திக் ஃபாரஸ்ட்னு அதெல்லாம் சொல்றது. அது மாதிரி கானகத்துல தான் அந்த மாதிரி மிருகங்கள் அந்த மாதிரி பறவைகள் எல்லாம் திக் ஃபாரஸ்ட் எங்கேயா போச்சு மேடு கோயம்புத்தூர் அங்கே எங்கேயோ சுற்றி இடத்தையோ பண்ணாலும் தங்குறதுக்கு அது மாதிரி திக் ஃபாரஸ்ட் இல்லை மிக அடர்த்தியான மரங்கள். நகர கிராமங்களுக்குள்ள இருக்கிற மரங்கள்னாலும் மிக அடர்த்தியான மரங்கள்ல போயிருந்துடும். மழையெல்லாம் அடிச்சு அளவும் ஒன்றும் பண்ணாது. அது மாதிரி எல்லாம் அதுக இயற்கையாகவே பகவான் உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த வீடுகளில் போய் ஐக்கியமாயிருது. அதுக்கேற்ற உடம்பு ஆடை, அதுக்கு இயற்கையாகவே ஆடை இருக்கிறது, சீதோஷ்ணத்துக்கேற்ற பாதுகாப்பு இருக்கிறது. ஆக உங்க கண்ணுக்கு தெரியலையே தவிர எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அந்த உணவு, உடை, வீடு இது மூணுமே அதுகளுக்கு ஐக்கியப்பாடு. அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. பிறகு இந்த கல்வி அறிவு அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் எடுத்துருச்சுன்னா இந்த மருத்துவம் அப்படிங்கிறது அதான் கல்வி மருத்துவம். அந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆரோக்கியத்துக்கான விஷயங்கள்லாம் அந்த பறவைகளுக்கு ஊர்வன மிருகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுகளுக்கு நிறைய அறிவு இருக்கு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். எத்தனையோ ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா இந்த கீரி பாம்புமே கூட எடுத்துக்கங்களேன். அது ஏன் அடுத்தது போகணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது தானே. அப்போது இந்த கீரி அந்த பாம்பை கடிச்சு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாய்சனை கட் பண்ணுறதுக்கு அது போய் ஒரு வேற சாப்பிடுங்க. இயற்கையாகவே அது நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம், இப்படி ஒன்று இருக்கலாம். அதெல்லாம் உண்மையான விஷயம். அதெல்லாம் அது மாதிரி
சில தலைகள் அது தரையில படர்ந்து கிடக்கும். அதில் போய் அந்த பாம்பு புரண்டு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கீரியோட பாதிப்பு எதுவுமே அந்த பாடியில் பாம்புக்கு ஏற்படாது. இப்படி பல விஷயங்கள் மிருகங்கள், அந்த ஆடு பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மலையில் இருக்கிற மூலிகைகளாக அது சாப்பிடும். அந்த குன்றுகளில் வளர்ற ஆடுகளை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா அற்புதமான மூலிகைகள். இன்னைக்கு சித்த வைத்தியம் நிறைய ஜனங்களுக்கு தெரியுது இல்லையா? அது சித்த வைத்தியர்கள் மூலமா. அந்த காலத்தில் வைத்தியர் மட்டும்தான் தனியாக இருப்பான். இப்போ சித்த வைத்தியம் உலகத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நடக்குது. ஏன்னா எதில் என்ன இருக்குதுன்னு சொன்னாதான் சாப்பிடணும், அப்போ தான் டாக்டர் பட்டம் கொடுப்போம், இப்படி எல்லாம் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க இல்லையா? அதனால டாக்டர் பண்ணும்போதே என்னென்ன பண்ணுறான்னு சொல்லணும், மருந்து தயாரும் போதே என்னென்ன பண்ணுறான்னு சொல்லணும், அவன் எந்த தலை போட்டான், அந்த தலை என்ன பண்ணும், இதெல்லாம் சொல்லணும். இப்படி எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஓப்பன் டெக்ளரேஷன் வெள்ளை அறிக்கை மாதிரி இருக்கிறது. அப்போ இந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடை சாப்பிடக்கூடிய அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் மருத்துவமான பொருள். அந்த கறியை சாப்பிட்டாலே, வெள்ளாடுகளை சொல்கிறேன், அந்த கறியை சாப்பிட்டாலே உன்னுடைய 1008 வியாதி குணமாகுங்கிற அளவுக்கு மூலிகைகள் அது சாப்பிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன வியாதி வரும்? இப்படி ஒரு ஜீவராசிகளுமே அதுக்கு இயற்கையாக சாப்பிட்டு இருந்த அந்த பொருள்களில் அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. மாடு புல்லு மேய்துன்னு சொல்லுவா. இந்த அருகம்புல்லோட தன்மையை நீங்க பிராக்டிக்கலா சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எத்தனை அருமையான விஷயம் அந்த அருகம்புல்குள்ள இருக்கு. அது மாதிரி நெல்லோட வைக்கோல், அது மாதிரி அந்த வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இதெல்லாம் அதுகளுக்கு வேறு சில. நீங்க வேப்பந்தலை தூண்டு சாப்பிட்றதுக்கு நடுங்குவீங்க. இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா கொத்து அது பாட்டுக்கு வேப்பந்தலை சாப்பிட்டதெல்லாம் தென் மாவட்டத்தில் நீங்க பார்க்கலாம். உணவே அதாங்கிற மாதிரி ஒரு 2 லிட்டரு போட்டு அமுக்கி ஒரு தலையை 2 லிட்டரு படியில போட்டு அமுக்கி எடுத்தீங்கன்னா அது எத்தனை தலை பிடிக்குமோ அத்தனை தலையை அது சாதாரணமாக சாப்பிடுது வேப்பந்தலை ஆடுகள். அப்ப இதெல்லாம் எப்பேற்பட்ட ஆரோக்கியம்! அது மாதிரி அந்த வைத்தியம்ன்றது எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருக்கான். சமூகத்துக்கு அத்தகைய மூலிகள் இருக்கு. அதையெல்லாம் சாப்பிட்ற பழக்கத்தை அதுகளுக்கு உண்டாக்கி வச்சிருக்கான். அப்போ இயற்கையாவே அதுகளுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கு. அப்போ அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. அறிவு அதே மாதிரி கல்வி தானே அறிவு. இந்த அறிவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ ஜீவராசிகள் ப்ராக்டிக்கலாக நமக்கு லெசன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விஷயம் இருக்குது. இதில் இந்த டால்பின் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. அது மனிதனுக்கு உதவி செய்கிறதுக்குன்னே வாழ்கிற மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது டால்பினோட வாழ்க்கையில். இது மாதிரி எத்தனையோ பறவைகள், ராஜாளி இருக்குது. அது மாதிரி அது இறைவனுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுது. அதே மாதிரி இதிகாசங்களில் ஜடாயு, இது மாதிரி அது போயிட்டே இருக்கும். இதெல்லாம் முட்டாள்கள் நல்லா நாம சொல்லவே முடியாது. அதுகிட்ட இருந்து நாம கத்துக்கிற அளவுக்கு அதுகிட்ட ஏகப்பட்ட அறிவு இருக்கு. அது மாதிரி இந்த 5 சப்ஜெக்டுமே பகவான் எல்லா உயிர்களுக்கும் கொடுத்துருக்கான். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அது மாதிரி சுகாதார சூழல் அப்படின்னா அது கூட அது இருக்கிறதெல்லாம் சுகாதாரமான இடங்கள்ல தான் இருக்கும். அது ஒன்று அப்படித்தான் அது வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. நல்ல சூழல்களுக்கு போச்சு, அதெல்லாம் கண்ட இடத்துக்கு போகும். பெருவாரியானது நல்ல இடங்களுக்கு தான் போகும். அப்புறம் மரங்கள்ல போய் உட்காந்துக்கும். அது மாதிரி எல்லாம் தான் அது வாழ்க்கை அமைஞ்சுக்குது. அப்புறம் போக்குவரத்தை இப்ப சொன்னேன், 24,000 கிலோமீட்டர் வடதுருவத்துக்கு தென்துருவத்துக்கும் போகுதே. அப்புறம் எந்த காக்கா குருவி எடுத்துக்குங்க, காலையில எதிர்த்து அது பாட்டுக்கு பல கிலோமீட்டருக்கு சுத்துதே உணவு தேடுறதுக்கு, அதுக்கு இதுக்கு எதுக்கோன்னு எது கூட்டில் இருக்குது. காலையில எதிர்த்து அது பாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிருது. இல்லை மனுஷனு கூட காக்கா குருவி மாதிரி பறக்குதுன்னு சொல்லுவானா இல்லையோ? அது மாதிரி இட் இஸ் ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ விஷயங்கள்ல மனிதனை மாதிரி தான் எல்லா ஜீவராசிகளுமே இருக்கிறது. மனிதன் அதுல ஒரு விதிவிலக்குன்னா இவன் எக்ஸ்ட்ரானரியா அதை யாதமும் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அதனாலயே 1008 குழப்பம் உலகமே அழிஞ்சு போகுங்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான். எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்கான்னா இது என்ன பண்ணியிருக்கான், உலகமே அழிஞ்சு போற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கையில வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டு பயன் ஒரு பல மடங்கு கெடுதல், இப்படிதான் ஒரு விஷயங்களையும் பண்ணி வச்சிருக்கான். அந்த கொஞ்சோண்டு டெவலப்பை வச்சுட்டு இந்த கெடுதல் எல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக இப்ப போராட்டமா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி நடக்கும். ஒன்றும் பகவான் கண்ணன் பரிபூர்ணமா உலகத்தை மீட்டெடுக்கணும் இந்த கெடுதல்கள்ல இருந்து. அதனால இறைவனோட ஆட்சி இப்ப நடக்குதுங்கிறதுனால அதெல்லாம் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிற இந்த டைட்டில் நம்ம மனித சமூகத்துக்காக சர்வே பண்ணி அந்த எசென்சியலான மேட்டர்கள் எல்லாம் பிஹெச்டி மாதிரி இந்த ஒரு அவுட் ஆஃப் சிந்தனைக்கு போகாம வாழ்க்கைக்குள்ளேயே இருந்து யாரு எதுக்கு என்ன தேவைங்கிறத மொத்தமா இந்த 21 செய்தி போகும்போது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எந்த இதுல டாக்டரேட் பண்ண நினைச்சாலும் எல்லாமே டாக்டரேட் தான். வாழ்க்கைன்றதே ஒரு டாக்டரேட் தான். அப்படி அந்த என்ன சப்ஜெக்ட்ல நீங்க வாழ நினைச்சாலும் கூட அந்தந்த சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் தேவைன்றது இந்த 21 செய்திக்குள்ளேயே இருக்கு. சுத்தி வந்தீங்கன்னா
உங்களோட வாழ்க்கையோட ஆல் மேட்டர்ஸ் இந்த 21 செய்திக்குள்ள அடங்கியிருக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கண்ணன் கீதை சொன்ன மாதிரி தான் இதை சொல்லியிருக்கேன். நான் சொல்லல, கண்ணபரமாத்மாவுடைய வழிகாட்டுதல தான் அதை சொல்லியிருக்கேன். அதனால மனுஷன் எல்லாருக்குமே என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஏதோ ஒரு கேசட்டை வாங்கி வீட்டில் வச்சுட்டு டேப் ரெக்கார்டை போட்டுட்டு கீதை மாதிரி அப்போ அந்தந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த நம்பரை தட்டி அந்த மேட்டரை ஆழ்ந்து கவனித்து அதுலேருந்து சிந்திச்சிங்கன்னா நைட்டில் ஒரு 1 ஹவர் உட்காந்து கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படி ஒரு விஷயங்களையும் ஒன்று அடங்கியிருக்கு. அது மாதிரி இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிற இந்த தலைப்புக்குள்ளே இந்த 21 செய்திகளுமே ஒரு எசென்சியலான பிஹெச்டிக்கு வேணுங்கிற பேசிக் சிலபஸ் தான் இது எல்லாமே பூரா. அதனால இதை ஒரு கைடாக வச்சுக்கோங்க. நான் நீங்கள் பிஹெச்டி பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நான் உங்களுடைய கைடு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுதான் இந்த நாளில் இந்த கேஸ்ட்டை சொல்கிறேன். அது ஒரு கைடு மாதிரி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் லைஃப் சர்வை பண்ணுறச்ச எந்த இடங்கள்லையுமே உங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாதுல, ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்புறம் இந்த டாக்டரேட் பண்ணுற அளவுக்கு வாழ்க்கையில் அது யாருன்னா இளமை தானே. நீ ஒரு 27 வயசு 30 வயசுக்குள்ள படிச்சு முடிச்சு கல்யாணம் காட்சிக்கு அப்புறம் போற. அப்ப நீ யார்? இளைஞன் தானே. அப்ப இளைஞனுக்கு தான் இந்த சிடியே தேவை. அப்ப இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவைன்ற இந்த சப்ஜெக்ட் யாருக்கு தேவைன்னா இளைஞனுக்கு தான் தேவை. இளைஞன் தானே ஏகப்பட்ட காரியம் செய்ய வேண்டியது இருக்குது. செய்யறதெல்லாம் நல்லபடியா செஞ்சு வெற்றி அடைய வேண்டியது இருக்குது. அப்ப இந்த வெற்றி அடைகிறதுக்கு என்னெல்லாம் தேவை, அப்படி ஒரு எசென்ஷியல் மேட்டர். அந்த எசென்ஷியல் மேட்டருக்கு சர்க்கார் மூலமா, அறிவாளிகள் மூலமா, அதே மாதிரி உங்களுடைய நடைமுறைகள் மூலமா என்னெல்லாம் தேவை அதுக்கான பேசிக் இதுல சொல்லியிருக்கிறோம். ஆல் மேட்டர்ஸ். சர்க்கார்னா அது உங்களுக்கு எப்படி உறுதுணையா இருக்குது, இடைஞ்சலா இருக்குது. அந்த இடைஞ்சலா இருக்கிறத தவிர்த்து உறுதுணையா இருக்கிறத எப்படி பயன்படுத்தணும். அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன, இதிகாசங்கள்லாம் என்ன, இதை நான் சொல்லியிருக்கிற அவுட் ஆஃப் பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டு அதை உங்களுடைய பாயிண்ட்ஸ்குள்ளே வச்சு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளையும் ஒரு தெளிவு ஏற்படுது. அதெல்லாம் இதிகாசங்கள் உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி. அது மாதிரி அறிஞர்கள் ஞானிகள் அப்படி சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய அறிவுபூர்வமாக எடுத்துக்கணும். அறிஞர்கள் ஞானிகள்லாம் சொல்றாங்கன்னா அந்த அறிஞர்கள் ஞானிகள் வேற இல்லை, நீங்க வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட் தொடர்பு ஏற்படுத்தணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த அறிஞர்கள் ஞானிகள் என்ன சொல்லியிருக்கான் அந்த விஷயங்கள் எடுத்துட்டு உங்களுடைய அறிவுக்குள்ள அதை திணிச்சு நீங்களே அந்த அறிவு ஆலியம் ஞானியாகவும் நினைச்சிட்டு உங்க பிரச்சனையை சர்வே பண்றச்ச அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஆல்வேஸ் அந்த பிஹெச்டி பண்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி லைஃப்பை நீங்க நடத்துனீங்கன்னு சொன்னா நிச்சயம் ஒரு பரிபூர்ணமான வெற்றி வாழ்க்கை கிடைச்சே தீரும். அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. பூர்ணமான வெற்றியாளர்னு சொன்னா நீங்கள் பூர்ணமான அறிவாளியா இருக்கணும். ஒரே ஒரு முக்கியம், கடமையை சரியா செய்தால் பலன் நிச்சயம். இது பகவானோட வாக்குது. கடமையை சரியாக செய்தால் பலன் நிச்சயம் உண்டு. இது பகவானோட வாக்கு. அதனால நீங்க எந்த காரியம் பண்ணாலும் கூட பிராக்டிகலா அறிவுபூர்வமா உழைப்பு இருக்கணும். அது அறிவுபூர்வமா இருக்கணும். அதுல மாற்றமே கிடையாது. அப்ப இந்த அறிவுன்றது ஒரு சரியான பாதையில தெளிவான அறிவா இருக்கணும்னா அதுக்கு ஆன்மீகம் தேவை. ஏன்னா ஆன்மீகத்தோட துணை இல்லாம பிராக்டிகலான ஒரு அறிவு அத்தனை சரியான பாதையில போகாது. அப்ப ஆன்மீகம் கலந்த அறிவுன்னு சொன்னா நிச்சயம் அது உங்களை நல்ல பாதையில் தான் அழைச்சிட்டு போகும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி உழைப்பு மிக அத்தியாவசியமான ஒரு பிரச்சனை. அது எத்தனையோ உதாரணங்கள் 1 2 நாம சொல்லணுங்கிறது இல்லை. அது மாதிரி ஒரு சரியான அறிவும் உழைப்பும் இருந்தா கட்டாயம் உங்க வாழ்க்கை பரிபூர்ணமா வெற்றி அடையும். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதை நீங்க பிராக்டிகலாக யோசிக்கணும். அதுக்கு இந்த கேஸ்ட் உங்களுக்கு உறுதுணையானது. அதற்காக இன்றைய செய்தியா ஞானிகள், சித்தர்கள், மகரிஷிகள், இதான் இன்றைய செய்தி. ஞானிகள், சித்தர்கள், மகரிஷிகள், இந்த 3 பேரும் தான் இந்த உலகத்தை உங்களுக்கு இறைவனோட பிரதிபிம்பமா இருந்து வழி நடத்துறா மனித குலத்துக்கு. அப்ப இவர்கள் யார், உங்களுக்கு இவங்க எப்படி சர்வீஸ் பண்றாங்க, இதைய இன்றைய செய்தியா எடுத்துட்டு பேசி நிறைவு செய்யறோம். இந்த ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள், இந்த அலைவரிசையில இப்படி ஒரு ஆர்டர்ல இவங்கெல்லாம் யார், நமக்கு இவங்க என்ன துணை செய்யறாங்க? ஞானிகள், மனிதனா இருக்கிற நீங்க ஆன்மீகத்துல அறிவுபூர்வமா எப்படி வேணாலும் பரிபூர்ணமா சிந்திக்கிறீங்க. இப்படி சிந்திக்கும் போது உங்களுடைய எல்லா செயல்பாடுகளுமே இந்த உலக அறிஞர்களால அங்கீகரிக்கப்படுதுன்னு சொன்னா எல்லா சப்ஜெக்டுமே இந்த உலக அறிஞர்கள், நாட்டின் தலைவர்கள், அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டுக்கு ஒரு ராஜா இருக்கிறான், இப்ப மந்திரிகள் இருக்கான், ஜனாதிபதிகள் இருக்காங்க,
இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய இதிகாச சங்கங்கள் இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது, டாக்டரேட் கொடுக்கறது, இப்படியெல்லாம் நீங்கள் அதை உங்களுடைய சாதனைக்கு அது மாதிரி கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த ஞானிகளாக இருக்கும்போது இவங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பட்டம் பதவி கொடுக்கறதுக்கு என்ன காரணம், நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய எல்லா செயல்களுமே, அதை நீங்கள் அவங்ககிட்ட டாக்டரேட் அதை பட்டம் பதவியெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, வாழ்த்துறைகள்லாம் வாங்குறீங்க இல்லையா, அந்த எல்லா செயல்களுமே இந்த ஞானிகளுடைய செயல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சமூகத்துக்கு பயனான விஷயங்கள். அப்போ இந்த சமூகம் நேற்று நடந்து போச்சு, இன்னைக்கு ஏரோப்ளேனில் போகிறது. நேற்று விவசாயம் ஒரு ஏக்கரால 30 மூட்டை நெல் வந்தது, இன்னைக்கு 60 மூட்டை நெல் வருது. இப்படி ஒவ்வொரு மேட்டர் எடுத்துட்டிங்கனாலும் எல்லா ஆல் சப்ஜெக்டு, சந்திரமண்டலம் இந்திரமண்டலம் வானைகளில் ஓலையில் சொல்லி வச்சுருந்தா உண்மையாக போய் ராக்கெட் விட்டு பார்க்குறான். மனுஷனுக்கு ஒரு ஹெல்ப்பு, மனுஷனோட அறிவுக்கு ஒரு ஹெல்ப்பு, இது மாதிரி போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அப்போ என்ன ரிசர்ச் நீங்கள் பண்ணினாலும் அதுக்காக இந்த சங்கங்கள், ஜனாதிபதிகள், அரசர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கிரீடம் சொல்லிட்டு வாழ்த்துறை கூறியிருந்தாலும் இது அத்தனையுமே இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் புதுசு புதுசாக சொல்லியிருக்கிறீங்க. அதான் தெரியாத விஷயத்த புதுசான்னா இது வரைக்கும் தெரியாத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு இந்த சமூகத்துக்காக சொல்லியிருக்கீங்க. அவருடைய உங்களுடைய எல்லா செயல்களுமே இந்த உலகத்துக்கு பயனுடையது. அது மனிதர்களுக்கு பிளஸ் மனிதர்கள் சார்ந்த எல்லா ஜீவராசிகளுக்கும். அப்போ இந்த உலகியல் நடப்பு அந்த உலகம் சார்ந்தது, அதுக்குள்ள இருக்கிற உயிரினங்கள் சார்ந்தது, இதுகளுக்கு உங்களுடைய சர்வீஸ். உலகுக்கு, உலகம் சார்ந்த உயிரினங்களுக்கு இதுக்கு உங்களுடைய சர்வீஸ்னு சொன்னா இந்த உலகம், உலகியல் படைப்பு, உயிரினங்கள் இதெல்லாம் இறைவனுடைய அம்சம். அப்போ இந்த இறைவனோட அம்சத்துக்குள்ள இருக்கிற எல்லா சமாச்சாரங்களையும் பிற மனிதர்கள், சமூகங்கள் உணராத விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு உணர்த்தி அவங்களுக்கு உபகாரமான செயல்களாக செய்த மாதிரி சாதனைகளை நீங்க செய்யும் போது அப்போ இந்த சமூகம் அதனால பயனடைஞ்சு அதை நல்ல முறையில முன்னெடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நன்றி மாதிரி, அதே மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு சொன்ன விஷயங்கள்ல ஒரு வியப்பு, அந்த வியப்பு ஏற்பட்டாலும் பிறகு அதை பயன்படுத்தும் போது அதுக்கு நன்றி மாதிரி உங்களுக்கு டாக்டரேட் வழங்குறான், அதாவது பட்டம் பதவிகளை கொடுக்கறான், உங்களை வாழ்த்துறான், உங்களை உயர்த்தி வைக்கிறான். அப்ப நீங்க ஞானியாக இருங்க. அப்ப இந்த ஞானினா நீங்க யார்? இறைவனோட பிரதிபிம்பமா இந்த சமூகத்துக்கு, உலகத்துக்கு நீங்க உபயோகரமா மாறுறீங்க முதல் கட்டமா. அப்ப இந்த ஞானின்றவன் சமூகத்துக்கு பயன் உள்ளவன். அது சமூகம் யார்? உலகம். அந்த உலகம் இறைவன். அதுக்கு முதல்ல நீங்க. பிறகு இதனுடைய நெக்ஸ்ட் கேட்டகரி சித்தர்கள். இப்ப இந்த சித்தர்கள் யார்? இதேதான். இந்த ஞானிகள் பிராக்டிகலா மனுஷனா இருந்துட்டு மனிதனுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் ஆய்வு பண்ணி அதன் மூலமா எடுத்தாண்டு இத மனித குலத்துல பயன்களை உருவாக்கி அவன் நல்ல முறையில ஒரு வாழ்க்கையை நடத்தி முடிக்கிறதுக்கு உறுதுணையான விஷயங்களை சொல்றது, கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் சொல்றீங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத, அவங்களுக்கு தெரியாத இருந்தது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க பிறகு எடுத்து ஆட்கொள்றீங்க. இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல ஞானியில் இருந்தே அட்வான்டேஜ் ஆகி போறான். அப்ப இந்த அட்வான்டேஜா போயிட்டு அவன் எங்கிருந்து எப்படி அடையறான்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு நீங்க எப்படி பயனுள்ளவர்களா இருந்தீங்களோ இதே மாதிரி இந்த உலகத்துக்கு பயன்படுறதுக்காக இறைவன் உங்களுக்கு மேல்பட்ட ஒரு ஊழியனை வச்சிருக்கான். உங்ககிட்ட இருந்து மேல போனான், ஞானியாயிருந்து அடுத்த பிறவியில சித்தனாயிட்டான் இதே சமூகத்துக்காக. அப்ப அந்த சித்தன்னு சொல்றத உங்களை விட அட்வான்ஸான பார்வையுடையவன், உங்களை விட அதிகமான நாலேஜ் உடையவன், அப்போ உங்களை விட கூடுதலான டாக்டரேட் கேட்டகரிஸ். அப்போ அவன் சமூகத்துக்கு தான் சர்வீஸ் பண்றான் உங்களை மாதிரி. ஆனா அதே நேரத்துல உங்களை விட சிறந்த அறிவாளியா இருக்கிறான். அப்ப உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவன் உங்களுக்கு மேல இருந்து தெரிஞ்சுட்டு சொல்லி கொடுக்கிறான் உங்ககிட்ட. ஞானிகள் மூலமா இந்த சமூகத்துக்கு அது பயன்படுறது. அதே மாதிரி அவங்க நேரடியாகவும் அறிவாளிகள் மூலமா, ஆலயங்கள் மூலமா அதை தன்னை வெளிப்படுத்தி பிராக்டிகலா செயல்படுத்துறா.
ஒன்னு அறிவாளிகள் மூலமா செயல்படுத்துறா, இல்லைன்னா அவங்களே பிராக்டிக்கலா செயல்படுத்துறாங்க கண்ணுக்கு தெரியாத சக்தியா இருந்து. அப்படி கண்ணுக்கு தெரியாத சக்தியா இருந்து அவங்க செயல்பட்டாலும் அறிவாளிகள் மூலமா செயல்பட்டாலும் அவங்களுடைய செயல் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கான வழி நடத்துதலுக்கு உறுதுணையான செயல்கள். அப்ப இந்த உலகம் ஒரு சரியான பாதையில போய் எல்லா உயிரினங்களும் ஒழுங்கா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த ஒழுங்கா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, அதை இந்த மனித குலத்துக்கு புரியாத விஷயங்களை புரியும்படியா தான் அறிஞ்சு பிறகு அதை உங்களுக்கு உணர்த்துறாங்க. சித்தர்கள் தன்னுடைய தபு வலிமையால முதல்ல தான் அறியறான். அப்படி தான் அறிஞ்ச இந்த விஷயத்தை எல்லாமே மனித குலத்துக்காக எடுத்து கொடுக்கறான். அப்படி கொடுக்கும் போது அது உங்களுக்கு பயனுள்ள முறையில வாழ்க்கைக்கு பயன்படுது. அப்ப இந்த நெக்ஸ்ட் கேட்டகரியில சித்தர்கள் எப்படி சர்வீஸ் பண்றாங்கிறதுக்கு இந்த பிராக்டிகலாவே ஒரு உதாரணம் இதிகாசத்துல இருக்கிற ஒரு சம்பவங்கள் தான். சித்தர்கள்ல ஒருத்தர், அதாவது சொல்றேன் என்ன சித்தர்கள் ஒருத்தர், அதனால இதை சொல்றேன். ஒரு தேசத்துல ஒரு வறுமை பிரச்சனை இதெல்லாம் வரப்போறது, வரல ஆனா வரப்போறது, அது ஒரு மாதிரி பிராக்டிக்கலா அவருக்கு உணர்ந்து அவர் ஒரு ஆட்டிடையனா இருக்கிறார். ஆடு மேய்க்கிற உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த ஆடு மேய்க்கிற இடையனா இருக்கும்போது உலகத்துல என்ன அவர் சார்ந்த உலகத்துல வர்றது அவர் சார்ந்த பகுதிகளில் அவர் சர்வீஸ் பண்றதுக்கு தயாராகிறார். அத மழையில் பெரிய வறட்சி வரப்போகுது, வறுமை வரப்போகுது, அதுதான் அங்க இருக்கிற விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ட்ராக் 2 இருக்கு, ரெண்டையுமே சொல்றேன். அந்த சமாச்சாரங்கள்ல அவர் என்ன பண்றார், இந்த ஆடுகளை எல்லாமே பூராமே ஒரு மாதிரி அந்த ஒரு இந்த எருக்களை மாதிரி ஒரு பொருள், அது அந்த தலைகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, அதாவது அதுக்கு சாப்பிட்டா அது உள்ள போய் என்ன பண்ணுவோம், எதுவும் அதுகளுக்கு கெடுதல் பண்ணாது, நமக்கு கெடுதல் பண்ற மாதிரி அதுகளும் ஒன்றும் பண்ணாது. அது இருக்கிற மாதிரி அடிஷனல் மேட்டர் கலந்து ஒரு தலை, அது இருக்கிற மாதிரியே தான். அந்த இதை சாப்பிட்டா அதுகளுக்குள்ள ஒரு அரிப்பு இருக்கும்போது அது போயிட்டு சுவர்ல போட்டு தன் உடம்ப தேய்க்காமதான் அதுக்கு அரிப்படங்குற மாதிரி ஒரு சமாச்சாரம். அப்போ அது மாதிரி ஒரு தலை கொடுத்து அந்த வெள்ளாடுகளும் ஒரு பெரிய கூட்டத்தை வளர்த்துறாரு. அது ஒன்றும் சாதாரணம் இல்லை. அப்படி ஒரு, ஏன்னா அந்த காலத்துல நீங்க இன்னைக்கும் கூட அதெல்லாம் இமயமலையெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேர் சேர்ந்துட்டு 1000 ஆடை வளர்த்துவான். தெற்க வடக்கு கிழக்க மேற்க 4 பேர் இருந்துட்டு 1000 ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. அந்த மாதிரி அந்த சித்தர் அவரு அது இந்த ஆடுகளுக்கு பூராமே அப்படி ஒரு அரிப்பு தலையெல்லாம் கொடுத்து அப்படி பிராக்டிஸ் பண்றார். அப்புறம் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வறுமையான வர்றதுக்கு முன்னால ஒரு பெரிய காலகட்டம் அவர் சார்ந்த அந்த பகுதியில அந்த கிராமத்திலேயே பார்த்தா ஒரு நிறைய தானியங்களை எல்லாமே பூராமே ஒரு பெரிய ஒரு அகண்ட ஒரு பெரிய குடோன் மாதிரி ஒரு பகுதிகள் உருவாக்கி அதுக்குள்ள அந்த தானியங்கள்லாம் கிடைக்கிறதெல்லாம் சேகரம் பண்ணி அதை அவங்க உள்ள லாக் பண்ணி மேலே செம்மண்ணால அதெல்லாம் ஒரு குடோன் மாதிரி, அந்த எகிப்துலாம் எப்படி அந்த பிரமிடுகள்லாம் உருவாக்குனாங்களோ அது மாதிரி ஒரு தானியங்களுக்காக நம்ம இந்தியாவில் அதெல்லாம் உண்டு. தானியங்களுக்காகவே அது மாதிரி ஒரு பெரிய கூடுகள்லாம் உண்டாக்குவாங்க. அந்த காலத்தில் உண்டது. இன்னைக்கு கூட சில கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இவர் அந்த பெரிய ஒரு காட்டுக்குள்ள இப்போ ஒரு சரியான இடத்துல வந்து அந்த வரகு மாதிரி குன்றுகள்லாம் அந்த வரகு ஈஸியாக வரும். அந்த வரகுகள்லாம் விவசாயத்தில் சேவிங்ஸ் பண்ணி அதுக்கெல்லாம் சுவருக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே அந்த செம்மண்ணால எல்லாமே சுவர் மாதிரி ரொம்ப பாலிஷாக நைஸாக எல்லாத்தையும் பண்ணி சுவர்கள் அமைக்கிறாரு. அவர் நிறைய அது மாதிரி செய்கிறாரு. கொஞ்சம் நஞ்சில் அந்த காட்டுகளில் அவர் சம்மந்தப்பட்ட காடுகளில் நிறைய செய்கிறாரு. ஒரே பிளேஸில் அப்படி வச்சே இந்த ப்ராக்டிக்கலாக ஊரில் வரும் எல்லா பயிலும் திண்டாடுறான். ஆனால் இவர் சார்ந்த அதுகளுக்கோ இவருக்கோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே ஒன்றும் கிடையாது. என்னடான்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ள வரகு தியாதி எல்லாம் ஒரு ஸ்டம்ப் பண்ணி வச்சுருந்தாரு பாருங்க. அதுக்கு இந்த இப்போ நாம சொல்ற இந்த தலை வந்து எவ்வளவு வறுமையா இருந்தாலும் அந்த தலைகளுக்கு ஒன்றும் பஞ்சு இருக்காது. அது எத்தனை வறட்சியிலும் இருக்கும். அதுகளையெல்லாம் போய் இது மேயுது, அரிப்பு தாங்காம வந்து அந்த சுவர்ல போய் உரையுது. அப்படி விட்டுட்டார். அந்த வறுமையான மழை இல்லாத வறுமையான காலத்துல அந்த சுவர்ல போய் பயங்கரமா உரையுது. அப்புறம் உரையும் போது பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருந்து எல்லாமே அப்படி சுவரெல்லாம் டெஸ்ட்ராய்ட் ஆகி கம்ப்ளீட்டா கொட்டும் போது பார்த்தா
உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துட்டு பிறகு அவர் அந்த ஜீவராசிகளுக்கு இத்தியாதி அவர் சார்ந்த பகுதிகளுக்கு அதெல்லாம் வழங்கி அந்த பகுதி பூராமே அவரும் அவருடைய அந்த ஜீவராசிகளும் எல்லாம் கம்ப்ளீட்டு வறுமை இல்லாமல் அந்த காலத்தை ஓட்டிடுறாங்க. அப்புறம் உலகத்தில் மாறுதல் ஏற்படுது, அதெல்லாம் சரியா போகுது. அது மாதிரி அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக வறுமை வருதுன்னு உணர்ந்து அதிலிருந்து தன்னுடைய ஜீவராசிகள் தன்னை சார்ந்த அந்த கிராம மக்கள் இதெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படி ஒரு பிளானா அந்த ஆட்டுகளின் மூலமா அந்த தலைகளை எல்லாம் பயிற்சி கொடுத்து அதை சுவத்துகள் எல்லாம் உள்ள டம்ப் பண்ணி வரகுகள் எல்லாம் பூரா டம்ப் பண்ணி உணவு அது வரகு சார்ந்த உணவுகள் எல்லாம் டம்ப் பண்ணி வச்சு பிறகு அதுக்கும் கூட பெருசா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு அந்த ஆட்டுகளும் விட்டு அதை அந்தந்த டைமுக்கு அந்த பகுதியில் விட்டு அது உள்ளுக்குள்ளுக்கெல்லாம் எடுத்து அப்படியே கையாண்டு அதுக்கு அப்பப்போ ஒரு வாட்டி எடுத்து ஒரு வாரம் ஓடுங்கிற மாதிரி இப்படி எல்லாம் ஒரு குடோனை காலி பண்ணி அந்த பருவ காலத்தில் பிரச்சனை தீரும் போது இவருடைய குடோனும் காலி, பருவ காலத்தினுடைய வறுமையும் காலிங்கிற மாதிரி மழை மாறி வந்தோடனே எல்லாம் சரியா போகுது. அப்படி அந்த வறுமையில அவரோட முன்கூட்டியான சிந்தனையின் மூலமா இந்த சமுதாயத்துக்கு முன்னோடியா இருந்து அவருடைய ஜீவராசிகளையும் காப்பாற்றி அந்த கிராமத்தையும் காப்பாற்றி இப்படி எல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சித்தர் தான். இதே மாதிரி இன்னொருத்தர் இந்த பிளானட்ஸால ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வர்றச்சே அந்த பிளானட்ஸ்க்கே இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நம்புறது கஷ்டமா இருக்கும், ஆனாலும் கூட அது சித்தர்கள் வாழ்க்கையில சொல்லி வச்சிருக்கான். அதனாலதான் நம்ம இதை சொல்றோம். நம்ம ஒரு அந்த பிளானட்ஸ்ல இவர் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த பிளானட்ஸ் எல்லாம் வர்றது, அதுல அந்த பிளானட்ஸ் எல்லாம் வரும்போது இவர் அதுக்கு படைச்சு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தா அதுக்கெல்லாம் மயங்கி போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் மயங்கி போனதை இந்த கிரகமாகப்பட்டது இந்த திக்கில் இப்படி பார்த்தா இந்த கிரகத்தை இது பார்த்தா இப்படி எல்லாம் இருந்தா இப்படி வறுமை வரும், இப்படி செழிப்பு வரும், இப்படி எல்லாம் அதுல வானியல் சாஸ்திரத்துல ஐதீகம் இருக்கு. அப்ப இந்த எல்லா பிளானட்ஸும் இவரை பார்க்க இங்க வந்திருக்கும் போது இவர் எல்லாத்தையும் அதை மயக்கம் அடிக்க வச்சு அது அவங்க எல்லாம் மயங்கி விழுந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பிளானட்ஸ் எல்லாமே அந்த 9 பேருமே யாரோட யார் பார்த்தா நல்லது நடக்குமோ அப்படியெல்லாம் இவர் படுக்க வச்சிடுறாரு. யார் பார்த்தா நல்லது நடக்குமோ, யாரோட சேர்த்தா நல்லது நடக்குமோ அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடுறாரு. அப்படி பண்ணி வச்சோன்னே அந்த மழைங்கிற இல்லாத வறுமை ஏற்பட்டது கம்ப்ளீட் மழையில் பேஞ்சு செழிப்பு உண்டாக்குற மாதிரி அந்த பிளானட்ஸுகளையே அவரெல்லாம் அப்படி மாற்றி வச்சு அதையே மைக்கி மாற்றி வச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சித்தரால அவங்களுடைய லைஃப் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒரு சரியான விஷயம் மாதிரி காலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவருடைய செயல்முறைகள் பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ஸுகளுக்குள்ளேயே அவர் என்ன ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கேன்னா இதை ஜென்ரலாக சொல்கிறவங்க யாருமே உபன்யாசம் பண்ணுறவங்க அப்படி சரியாக எக்ஸ்போஸ் பண்ணல. அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அவர் இந்த சித்தர் என்ன பண்ணாருன்னா, சித்தர்னா யாருமே முட்டாள்கள் கிடையாது, அதுக்காக இதை சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக அவர் என்ன பண்ணுறாரு அதை நீங்கள் உங்களுக்கு அவர் செஞ்சதே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற. அது இன்னும் கூட ஒரு இப்ப தற்காலத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் சினிமாக்காரர் ரொம்ப பெரிய ஆளு, அவன் என்ன முட்டாள்தனம் பண்ணானுங்கிறது இதோட சேர்த்தே சொல்றேன் நான். அந்த பிளானட்ஸ் அந்த சித்தர் எப்படி இந்த இப்ப நான் சொன்ன மாதிரி இவங்க இப்ப சொல்லியிருக்கானுங்க, ஆனா இது அல்ல. அது அவர் செஞ்சது என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இப்ப சனியில கோளாறு, புதன்ல கோளாறு, 7.5 சனியில, அஷ்டம சனியில இப்படி என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி இந்த ஜோசிகாரன் என்ன சொல்றான், அந்த சாதாரண சொல்றான் ஜோசிகாரன் என்ன சொல்றான், அதுல இது சொத்த அது சொத்த, இதுக்கு இதை பண்ணினா நல்லா போயிடும், அதுக்கு அதை பண்ணினா நல்லா போயிடும், எதையாவது ஒண்ணு உங்களுக்கு சொல்றானே இல்லையோ. அப்படி சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க, எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் கூட பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை உங்களை போட்டு போய் ஆட்டும் போது அவன் என்ன சொன்னாலும் நீங்க தலையாட்ட தயாராயிடுறீங்க. அறிவாது புடலங்காயாவது அவன் என்னத்தையாவது சொல்றான், நீங்க அதுக்கு தயாராயிடுறீங்க. அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நீங்க செய்யும் போது நீங்க என்ன அவன் சொல்றான் நீங்க என்ன செய்றீங்க. இந்த ரெண்டதான் இப்ப நான் சொல்றேன். இந்த தேவதைகளுக்கு இதை கொடு, இந்த தேவதைகளுக்கு இதை கொடு, இந்த தேவதைக்கு இந்த பூஜைனா என்ன, அதுக்கு பூக்களை போட்டு தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை, அது நைவேத்திய பிரசாதம், பூக்கள், தான தர்மம். தான தர்மம்னா என்ன, நீ ஏதோ ஜீவராசிகளுக்கு கொடுக்குறேன் சாப்பிட்றதுக்கு, அது தர்மம் பண்ணாலே பழம் இருக்குதானே செய்யுது. சனியும் புதனும் வந்தா என்ன தூக்கி நிறுத்த போகுது. ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஆராதனைன்னு சொன்னா தூப தீப ஆராதனை, அவ்வளவுதான் சுவாமிக்கு தேவையானது.
வாசனாதி மலர்களை போட்டு அதை ஆராதிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் சுத்தமா இருக்குன்னு அது ரொம்ப முக்கியம். அவனும் இப்ப சுத்தமா எல்லாம் பண்றது இல்ல. அந்த மாதிரி பூக்கள் கூட பாத்தீங்கன்னா அது எடுக்கிறதுல இருந்து பரிமாறி வந்து பகவானுடைய காடையில வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா அசுத்தமா இருக்கு. அதனாலதான் அண்ணாமலை மீனாட்சி மாதிரி இடங்கள் எல்லாம் அங்க உள்ளேயே விளை வச்சு உள்ளேயே இப்ப பூ எடுத்து உள்ளேயே கட்டி சாமிக்கு போடுறான். திருமலை மாதிரி இடங்கள்ல எல்லாம் அது மாதிரி ஏதோ இந்த 8-10 பண்ணாங்களே, இது மட்டும்தான் பப்ளிக் மார்க்கெட்ல இருந்து போகும், பாக்கியெல்லாம் அங்கங்கேயே உண்டாகும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கனாலும் கூட தூப தீப ஆராதனை, பூக்களுடைய ஆராதனை, பிறகு நைவேத்திய பிரசாதம், அதே மாதிரி அபிஷேக ஆராதனை. இது சவுத்துல ஆதிரி பர்டிகுலரா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நார்த்தில் அபிஷேக ஆராதனை எல்லாம் எங்க இருக்கு. அது மாதிரி அந்த லிங்கத்துக்கு மட்டுமே கங்காஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணுவா, வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கதான் இதெல்லாம் வச்சிருக்க அபிஷேக ஆராதனை எல்லாம் தமிழ்நாட்டில் தான் பர்டிகுலரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த சனிக்கு அதை கொடுத்தா சரியா போயிரு, புதனுக்கு இது கொடுத்தா சரியா போயிரு, உன்னை விட்டுருவான் டீல்ல. அது மாதிரி உன்னை வச்சுப்பான், உன்னை ஒண்ணு டீல்ல விட்டுருவான், இல்லைன்னா உன்னை நல்லா வச்சுப்பாருன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். அதுக்கு என்ன சொல்லுவான், இதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு, எதையாவது சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பானா. அது அப்படி என்ன பண்ற, சனிக்கு இதை கொடுக்கற, புதனுக்கு அதை கொடுக்கற, எல்லாம் என்ன கொடுக்கற, நைவேத்திய பிரசாதம் கொடுக்கற. அப்ப அந்த சாமியோட பேரால தர்மம் கொடுக்கற. இப்படி இந்த மூர்த்திங்கிற வடிவத்தில் இருக்கிற சூரியனாருங்கிற ஒரு மூர்த்தி, அந்த மூர்த்தி கோயிலுக்குள்ள பேசாத தெய்வமா உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த மூர்த்திக்குள்ள நீ இதெல்லாம் கொடுத்தா அந்த மூர்த்தி ஒளி வடிவத்தில் உனக்கு எல்லாம் நல்லது பண்றான்னு அவன் சொல்றான், நீ கொடுக்கற. அது கொடுக்கறது சாமி வாங்கிச்சா வாங்கலையான்னு உனக்கு என்ன தெரியும். அது சும்மா இருக்கிற மூர்த்தி. அது அந்த மூர்த்திக்கு நீ எல்லா திருவிளையாடல் பண்ணி கொண்டு இதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்குற. அந்த மூர்த்தி வாங்கிச்சா அது உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிச்சா இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும். ஆனா எல்லாம் நம்பிக்கை தானே. அப்ப அந்த மூர்த்திக்கு நைவேத்திய பிரசாதம் கொடுக்குறேன், அபிஷேக ஆராதனைகளுக்கு பொருள் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். மூர்த்தியா உட்கார்ந்துட்டு இருக்கிற அவர் அத ஒரு பரிபூர்ணமா அக்செப்ட் பண்ணிட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்றாருங்கிறத அந்த ஐயர் சொல்றாரு. அது நீ நம்புறியா இல்லையா? நீ என்ன பாத்தியா, ஐயர் சொல்றாரு, அது நம்புற. அப்ப ஐயருக்கு என்ன ஆகம விதிகள் சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் இப்படி செஞ்சா இப்படி எல்லாம் பண்ணும்போது அந்த மூர்த்திகள் கிட்ட இருந்து இந்த பலன் கிடைக்கும், ஆகம விதிகள் சொல்லி இருக்கிறது. அந்த ஆகம விதிகள் எல்லாம் அவள் படிச்சுட்டு அதை செயல்படுத்துறா. அப்படி அவர் செயல்படுத்தும் போது அவள் சொல்றது நீ நம்புற. அப்ப பிராக்டிகலா இதெல்லாம் நீ செஞ்சு போறது உனக்கு உன்னுடைய துன்பங்கள்ல இருந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கிறார் ராகு பகவான், கேது பகவான், சனி, புதன் எல்லாரும். அப்ப இதெல்லாம் பிராக்டிகலா உன் கண்ணுக்கு தெரியாம நீ கொடுத்தோன்னு இதெல்லாம் சக்சஸ் ஆகுதுன்னு சொல்ற. அந்த சித்தர் நீ இந்த ஆகம விதிகள்ல சொல்லி இருக்கிற இந்த பிராமணன் சொன்ன இந்த விஷயத்தையே இவ்வளவு வேல்யூபிள் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனும் அந்த நேரம் சரியில்லைன்னா ஐயர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையோ. இந்த சேம் சப்ஜெக்ட் ஒட்டுமொத்த உலகத்துக்காக அந்த சித்தர் என்ன பண்ணியிருக்கார், எந்தெந்த தேவதைகளை எப்படி எல்லாம் நாம ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கிறதுக்கு வழி, அப்படி அவர் ஈர்த்து அந்த வழியில கொண்டு வந்து அவங்கள நிக்க வச்சு அவங்க பார்க்க கூடாத திசையில பார்க்க வைக்கிறார். அந்த ஈர்ப்பு சக்தியில இப்போ கிழக்க பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னு வச்சுக்க. வறுமை உண்டாகிறது காரணம், உண்டாகாத காரணம் ரெண்டுமே. வறுமை ஏன் உண்டாச்சு, வறுமை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழி, இந்த ரெண்டையுமே எடுத்துக்கலாமே. கிழக்க பார்த்தா வறுமை உண்டாகும், அதே மாதிரி கிழக்க பார்த்தா இருக்கிற வறுமை போயிடும். கிழக்க பார்த்தா வறுமை வரும், அதே மாதிரி இருக்கிற வறுமை கிழக்க பார்த்தா போயிடும். ஒரு கிரகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கிரகம் வந்து கிழக்க பார்க்கிற மாதிரி தன்னுடைய செயல்கள சித்தர் செயல்படுறாரு. கீழே இருந்துட்டு அண்டத்துல செயல்படுறாரு. இந்த பூமியில இருந்துட்டு நீ எப்படி பரிகாரம் பண்ற, இந்த மூர்த்திக்கு பண்ணுனா அதெல்லாம் அண்டத்துல இருக்கிற கிரகத்துக்கு போய் சேரும்னு அவன் சொன்ன விதிகள்ல நீ பண்றையோ, இதையே சித்தர் தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ல உட்கார்ந்துட்டு அந்த தேவதைகளை அப்படியே தன்னுடைய திசையை மாத்தி பார்க்க வைக்கிறாரியா. எவ்வளவு பெரிய மேட்ரு அது. இந்த தரையில் உட்கார்ந்துட்டு கிழக்கையே பார்க்காத ஒரு பிளானட்டை கிழக்க பார்க்க வைக்கிறார். அப்பேற்பட்ட கேரக்டர் அவர். அப்படி அச்சீவ் பண்ணி எந்த கிரகம் எதோட சேர்ந்தா நல்லது நடக்குமோ அந்த காரியத்தை தன்னுடைய பிரயத்தனத்தின் காரணமா நிரூபிச்சார் அவர். எப்பேற்பட்ட கேரக்டர் பாருங்க. அந்த வடக்கும் தெற்கும் சேராது, இரண்டு துருவம் சேருமா சேராது. அது மாதிரி இரண்டு பிளானட் இந்த நேரத்துல சேருமா சேராது. அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை சேராத பிளானட்டை சேர்த்து வச்சு பார்க்காத பிளானட்டை பார்க்க வச்சு
நடக்காத காரியத்தை நடத்த வச்சார் அந்த சித்தர் இந்த மனிதர்களுக்காக. எத்தனை பெரிய விஷயம் அது. இப்ப ஏற்பட்ட சுப்பீரியர் மேட்டரை குப்பை மாதிரி சொல்லிட்டு திரிகிறான் சமூகத்துல. அது காரணம் என்ன? அரைகுறை ஞானம் ஆவத்திட முடியுங்கிற மாதிரி எல்லாமே அரைகுறை தெரிஞ்சவன் எல்லாமே எதையாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம் மேட்டர் அந்த சித்தர் பண்ணியிருக்காரு பாருங்க. பிராக்டிக்கலா பார்க்காததையெல்லாம் பார்க்க வச்சு, கேட்காததையெல்லாம் கேட்க வச்சு, நடக்காததையெல்லாம் நடக்க வச்சாரியா. எத்தனை வல்லமையோட பூமியிலிருந்து அண்டத்துல செயல்பட்டு இருக்காரு. இதை நேரடியா சொல்லணும்னா மகாபாரதத்துல கண்ண பரமாத்மா அவன் பாண்டவர்கள சகாதேவன் எல்லாம் தெரிஞ்சவன். அவன் பிராக்டிக்கலா துரியோதனை வந்து கேட்டான், இந்த மாதிரி டைம்ல இப்படி பலி கொடுத்தீங்கன்னா வெற்றி உனக்கு தாண்டான்ட்டான். அவன் துரியோதனை ஆட்டோமேட்டிக்கா அந்த காலத்துல அப்படி தர்மம் யாராவது இருந்தது ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு செய்தியில. அவன் போயிட்டான், மேட்ரு முடிஞ்சது. கண்ண பரமாத்மா பார்த்து இதனோட தலைவலி, இந்த பையன் இப்படி பண்ணி விட்டானே என்ன பண்றது. அப்போ கண்ணன் என்ன அமாவாசை வராமலே அமாவாசைக்கு பூஜை பண்றான். அப்போ அந்த 2 பிளானட்டுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடுதுன்னா கண்ணனே பூஜை பண்றானே ஒண்ணுமே புரியலையே, நாளைக்கு தானே இது ஏன் இன்னைக்கு பண்றான். 2 பேரும் சேர்ந்து வரான். வந்தா அவன் என்ன கேக்குறான், கண்ண நீங்க 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருந்தா அதானே அமாவாசை. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே இது பாதிட்டு தானே நிக்கிறீங்க, அப்புறம் இன்னைக்கு தானே அமாவாசை. ஒன்னும் பதிலே பேச முடியல. எவ்வளவு பெரிய சூட்சம் பாருங்க. அப்படி ஒரு சூட்சமத்தை கண்ண பரமாத்மாவை நடத்தின ஒரு ஏன்னா சித்தர்கள் ஒன்றும் சாதாரணமானவன் கிடையாது. இறைவனுடைய பிம்பங்கள் எல்லாமே பூரா, அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே அறிவுபூர்வமான ஆக்டிவிட்டிஸ் பூரா இருக்கும். அப்படி கண்ணனே அமாவாசை இல்லாத நாள் அமாவாசை பண்ணி அதை பரிபூர்ணமா பாரதத்துல பாண்டவர்களை ஜெயிக்க வச்ச ஒவ்வொரு செயலையும் அறிவு நுணுக்கத்தோட போராடுனதுனாலதான் கண்ணன் பாண்டவர்களுக்கு வெற்றி உண்டாக்கி கொடுக்க முடிஞ்சது. அது மாதிரிதானே அபிராமிப்பட்டார். நிலவே இல்லாத நேரத்துல அமாவாசையில் நிலவு கொண்டு வந்து காட்டினார். எத்தனை பெரிய சாதனை அது. வானியல் சாஸ்திரம் தானேயா அந்த சூரியன் சுந்தர எல்லாம் இப்ப அதைத்தானே பேசிட்டு இருக்கோம். அப்பேற்பட்டதுல அமாவாசையில அந்த வானியல் சாஸ்திரத்துல அமாவாசையில கொண்டு வந்து பௌர்ணமி காட்டுறாரியா அபிராமிப்பட்டார். எப்பேற்பட்ட மாற்றது. இது மாதிரி மனித குலத்துக்காக இந்த எல்லை கடந்த எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்களா இருக்கக்கூடியவங்க அந்த சித்தர்கள். கம்ப்ளீட் அறிவுபூர்வமான பிராக்டிக்கல் மேட்டர்ஸ் பூராமே. அப்போ அந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு அவங்க வழி நடத்துறாங்க. நாம சரியா புரிஞ்சுட்டு அதை செயல்படுத்தணும். அவங்கதான் ஞானிகளா இருக்கிறவங்க நேரடியா இங்க அறிவாளியா இருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஸ்டோரேஜ் ஆகி அடுத்தது அவங்க சித்தர்கள் ஆகிறாங்க. இங்க ஞானிகளா இருந்த பிறகு சித்தர்கள் ஆகிறாங்க. ஞானிகளா இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியுது, சித்தர்கள் ஆகும்போது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. அப்ப கண்ணுக்கு தெரியாத மறைவுகளா இருந்து தோன்றா துணையா இருந்து மனித குலத்துக்காக நமக்கு சர்வீஸ் பண்றாங்கன்னு சொன்னா அதெல்லாம் இறைவனோட கட்டளை. என்ன எல்லாம் இறைவனோட கட்டளை. அதான் அங்க இருக்கிறது. பகவான் உயிரினங்களை படைச்சு அந்த உயிரினங்களுக்கு வேணுங்கிற எல்லா சமாச்சாரங்களையும் கொடுத்து வச்சிருக்கிற. அப்பதானே உயிரினங்கள் ஒழுங்கா இருக்கும். அப்போ இந்த உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய ஆபீசர்ஸ் யாரான்னு கேட்டீங்கன்னா ஆல் ஆக்டிவிட்டிஸ்ல ஒன்லி சித்தர். இந்த இடத்துல யார் நிக்கிறா? சித்தர் நிக்கிறான். ஞானியா இருக்கிறவன் நிலை கடந்த மோட்சத்துல பிறவி கடந்து அவன் சித்தரா வந்து நின்று சமூகத்துக்கு வழிகாட்டியான ஆபீசரா இருக்கான். யாருடைய ஆபீசர்? இறைவனோட பிரதிபிம்பமான ஆபீசர். அப்ப இந்த இறைவன்கிற உலக சக்கரவர்த்தி தன்னுடைய உயிரினங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த சித்தர்கள் மூலமா படைக்கிறான். இப்படிப்பட்ட சித்தர்கள் தான் அவசியம் ஏற்படும் போது மறுபடியும் ரிஷிகளா மாறுறான். பல்வேறு காலகட்டங்களை தாண்டிய பிறகு அவர்கள் ரிஷிகளா மாறுறார். இந்த அகத்தியர் ஒருத்தர் மட்டுமே தான் சித்தர்களுக்கும் தலைவனா இருந்தார், ரிஷிகளிலும் ஒருத்தனா இருந்தார். காரணம் யார் வேணாலும் அவரை எங்க வேணாலும் கூப்பிட்டு வேலை வாங்குற அளவுக்கு. இப்ப நீங்க மாரியாத்தான்னு இங்க உள்ளூர்ல ஒரு பொங்கல் வச்சுட்டு கூப்பாடு போட்டாலும் மாரியாத்தா இங்க வருவா. அண்டங்கள்ல இருக்கிற தேவர்களும் ஆதிசக்தின்னு பூஜை பண்ணா அங்கேயும் தான் அந்த ஆதிபராசக்தி போயாக வேண்டிய கட்டாயம் இல்லையா? அது மாதிரி அகத்தியர் பெருமான ஒண்ணுதான் சித்தர்களாகவும் சித்தர்களுக்கு தலைவனா இருந்தது லோகத்துக்கு வழிகாட்டினார். தேவர்களாகவும் ரிஷிகளாக இருந்த லோகத்துல வழிகாட்டினார். அவர் ஒருத்தர். அது மாதிரி மற்றவங்க எல்லாரும் இந்த ரிஷிகளுடைய சித்தர்களுடைய நிலை கடந்து போனால் ரிஷிகள்னு சொன்னா அவங்க இறைவனுக்கு இணையானவர்கள். ஒன்னும் மாற்றமே கிடையாது. அப்ப இறைவன் தன்னுடைய எல்லா செயல்களுமே யார் மூலமா செயல்படுத்துறான்னு சொன்னா ரிஷிகள் மூலமா தான் செயல்படுத்துறான். அப்ப இந்த உலகத்துல மிக முதன்மையான இயந்திரம் இயக்கம் அப்படின்னு சொன்னா என்ன? அரசு இயந்திரம்.
அரசு யார் வேணாலும் உருவாக்கிடலாம். பிஜேபி உருவாக்கலாம், காங்கிரஸ் உருவாக்கலாம், இன்னும் யாராவது உருவாக்கலாம், அதெல்லாம் வேற கதை. இயந்திரம் ஆபீசர்ஸ் ஆள் ஒரு 10,000 ஆபீசர் தானே இந்தியா நடத்திட்டு இருக்கிறான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐசிஎஸ் மொத்தமா சேர்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. இந்த 10,000 பேர் தானே இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இந்தியாவை ஆட்சி பண்ற இவங்க பிரசிடண்ட் கீழே கட்டுப்பட்டு செயல்பட்டு இருக்கா. ஆனா இந்த எல்லா சமாச்சாரங்களையும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜனநாயக ரீதியா இருக்கிறதுனால அரசியல் இயக்க தலைவர்கள் வர்றா. அந்த அரசியல் இயக்க தலைவர்களுக்கு கீழே இவங்க இருந்துட்டு இருக்கா. அரசியல்வாதி இன்னைக்கு வராம நாளைக்கு போயிரு. இந்த ஆபீசர்ஸ் தானே ஆல்வேஸ் இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அப்பாயின்மெண்ட் ஆனா 30 வருஷம் டியூட்டி பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகி போறான். அப்ப அந்த அரசு இயந்திரம்ங்கிறது இவன் தானே. அது மாதிரி உலக சக்கரவர்த்தி எல்லா இடங்களிலும் அரசு இயந்திரமா ரிஷிகளை வச்சிருக்கான். அப்போ பிரசிடென்ட்டுடைய செக்ரட்டரி ஆடுறான்னா ஒரு ரிஷி. அது மாதிரி பிரசிடென்ட்டுடைய மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் யாரா, அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் அங்க அந்த காவல் தெய்வம், இங்க 2nd கிரேடு, அங்க 3rd கிரேடு, ஆல் மினிஸ்டர்ஸ்களுக்கு யாரோ ஆபீசர்ஸ்னா இந்த ரிஷிகள். அப்ப இந்த ரிஷிகள் இல்லாம எந்த தெய்வமே இயங்குறது இல்லை. இந்த உலகத்துக்கு வேணுங்கிற எல்லா செயல்பாட்டுலையுமே இந்த ரிஷிகளே செயல்படுத்துறது. அது வேத இதிகாசங்கள்ல அவங்கள என்னென்னலாம் செய்திருக்காங்க, இதை பிராக்டிக்கலா நீங்க பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எத்தனையோ இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த ரிஷிகளை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மகாபாரதம், ராமாயணம், இத்தியாதி எல்லாம் கேட்டு கேட்டு நீங்க ஏற்கனவே கம்ப்ளீட் ஃபுல்ஃபில் ஆகி கிடக்குறீங்க. இந்த வசிஷ்டரையும் விஸ்வாமுத்திரரையும் பதஞ்சலி முனிவரையும் இத்தியாதி சப்த முனிவர்கள், இதெல்லாம் அவங்க எல்லாம் ரிஷிகள், மகரிஷிகள். இவங்களை பத்தி எல்லாம் நாம ஒன்னும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இந்த டிவிக்காரங்க கம்ப்ளீட் போட்டு எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான். அதனால ஆனா இவங்க யாரு அப்படின்னு சொன்னா இறைவனுடைய நேரடி இயந்திரம், அரசு இயந்திரம், உலக சக்கரவர்த்தியான இறைவன். அந்த உலக சக்கரவர்த்தியான இறைவன் எப்படி செயல்படுத்துறான் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளைன்னு சொன்னா இந்த ரிஷிகள் மூலமாகவே செயல்படுத்துறான். அத நீங்க எத்தனையோ விஷயங்கள பார்த்திருக்கலாம். ஆனாலும் கூட எசென்சியலா ஒரு 3 விஷயங்களை மட்டும் சொல்றேன். ரிஷிகள் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளோ முக்கியமானவங்க. இதுக்கு மேல உலகத்துல ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு 3 வகையான செயல்பாடுகளை சொல்றேன். முன்னறிவு செய்யறவங்க ரிஷிகள். அந்த ரிஷிகள் சார்பா கண்ண பரமாத்மா முன்னறிவு செய்ததே உங்களுக்காக. நம்ம ஏன் சொல்றோம்னா இந்த மக்களுக்காக, ஆன்மீக மக்களுக்காக பகவான் பிடிக்கக்கூடிய ஒரு கொடைதான் அந்த சேவாதளத்தின் மூலமா இந்த செய்தி கேஸ்ட். ஆக பகவான் ஆன்மீக மக்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு இந்த கேசட் உருவாக இருக்கு. அதே மாதிரி இந்த கேசட்ல இருந்து இந்த ரிஷிகள் முதன்மையானவர்கள், அவங்க இந்த உலகத்துக்கு எப்படி உதவி செய்யறாங்கிறது சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்யறோம். பரமாத்மா என்ன சொல்றான் வேதத்திலேயே, உலகத்துக்கு ஒரு பாரதம், அந்த பாரதத்துக்கு ஒரு இமயம். இமயம்னு சொன்னா அது ரிஷிகளுடைய பூமி. ரிஷிகளுடைய எல்லா மகரிஷிகளுடைய எல்லா விஷயங்களும் பூராமே பகவானுக்கும் மகரிஷிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் விஷயங்கள் எல்லாம் பூராமே இமயத்துக்குள்ள இருக்கு. கைலாசம் கண்ணுக்கு புலனாகாத ஒரு மாபெரும் பொருள். அதுக்குள்ள ரிஷிகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மாதிரி பத்ரிகாசிரமம் 6 மாச காலத்துக்கு அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஆனா அங்க ரிஷிகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கேதாரம் மனிதன் அங்க நினைக்கவே முடியாத விஷயங்கள்ல பகவானோட கலந்து ரிஷிகள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அருவமான காட்சிகள் இதெல்லாம். இந்த இமயம்னு சொன்னாலே மகரிஷிகளோட பூமி அது. இந்த இமயமும் உலகம் ஒட்டுமொத்தத்துக்கும் சொந்தமானது. இந்த ஒட்டுமொத்தத்துக்கு சொந்தமான மகரிஷிகள் இமயத்திலிருந்து உலகத்துக்காக ஆப்ரேட் பண்றான். அந்த மகரிஷிகளுக்கு உலகம் பூராவும் இருக்கிற உயிர்கள் எல்லாமே சொந்தம். அவர்களுக்கு காடு, கோலம், தேசம் இதெல்லாம் ஒன்றும் பிரிவிடை கிடையாது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து மனிதர்களும் அவர்களுக்கு சொந்தமானவர்களே. எல்லாம் இறைவனின் பிரதிநிதிகள், எல்லாம் சக்கரவர்த்தியின் பிள்ளைகள். இதுதான் ரிஷிகளோட சிந்தனை, மகரிஷிகள். அந்தந்த மகாராஜாக்கள், எந்த தேசத்தானவனானாலும் மகாராஜாக்கள்னு சொல்லும்போது மகரிஷிகளை நாடுனால் அவர்கள் வழிகாட்டுதல் செய்வார். இதுக்கு எடுத்துக்காட்டுதான் மகாபாரத யுத்தம் நடக்கும்போது அந்த சகாதேவன் துரியோதனுக்கு நாள் குறிச்சு கொடுத்தது.
வெற்றிக்காக. ஆக மகரிஷிகள்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மனம் உள்ளவர்களுக்கு பேதமே எதுவும் கிடையாது. மனித குலத்துக்கு சர்வீஸ் பண்றது ஒண்ணுதான் நோக்கம். அப்படிப்பட்ட அந்த மகரிஷிகளின் பூமிதான் இமயம். அந்த இமயம் இப்போ இந்த உலகத்துக்கு தலைமை ஏற்க வேண்டிய ஒரு கட்டாயம் எதிரான சொன்னா, கலியுகம் இப்போ உச்சகட்டமான ஒரு நிலையில் இருக்கிறது. அப்போ இந்த கலியுகத்தினுடைய சீரழிவு அதை விட உயர்ந்த நிலையில இந்த உலகத்தை கம்ப்ளீட்டு ஒரு இயற்கை அமைப்பையே சிதைச்சு போற அளவுக்கு சீரழிவு விஞ்ஞானத்துக்குள்ள ஆட்பட்டு கிடக்குது கலியுகம். இந்த உலக அமைப்பையே சிதைச்சு போற அளவுக்கு சீரழிவு விஞ்ஞானம் கிடக்குதுன்னு சொன்னா, எனது இன்றுள்ள மனிதர்களால் எதுவும் சாத்தியப்படுத்தி இந்த உலகத்தினுடைய அமைப்பை காப்பாற்ற முடியாது. உலகத்தினுடைய அமைப்பு இறை பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த அனைத்து உயிர்களுக்கும் சக்கரவர்த்தியான இறைவன் இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கான். அதனால இந்த கலியுகத்தினுடைய இந்த உச்சபட்ட காலகட்டங்களில் இந்த சீரழிவில் இருந்து இந்த பூமியை பாதுகாக்கணும்னு சொன்னா அது பகவானால மட்டுமே முடியும். அப்படி பகவான் இப்ப பொறுப்பேற்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் இவர்களோட பிரதிநிதியா இந்த மகரிஷிகள் செயல்படுறா. இந்த மகரிஷிகள் செயல்படுறா. இந்த மகரிஷிகளால என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இறைவன் சொன்ன முன்னறிவிப்பு. இந்த இமயம் உலகத்துக்காக செயல்படும் போது ஆன்மீகத்தின் முதன்மை பணியிலிருந்து உலகத்துக்கு பாரதம் தலைமை ஏற்கும். ஏன்னா பாரதத்துக்குள்ள இமயம் இருக்கு. அவங்களுக்கு உலகம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இந்த உலகத்துக்கு செய்தியா சொல்லணும்னு சொன்னா உலகத்துக்கு பாரதம் தலைமை ஏற்கும். அது நடந்தால் இந்த இமயத்தில் இருக்கிற மகரிஷிகள் உலகம் முழுவதும் அரசு எந்திரமா, இறைவனுடைய அரசு எந்திரமா இந்த மகரிஷிகள் செயல்படுறான்னு அர்த்தம். அப்போ இந்த சீரழி விஞ்ஞானத்தை எல்லாம் அவர்கள் கட்டாயம் சுத்தி பண்ணி எல்லாத்தையும் செயலுக்க செஞ்சு ஒரு பரிபூர்ண உலக கட்டமைப்பை எந்த விதத்திலையும் மாறுதல் இல்லாத மாதிரி இயல்பு சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்துவா. அந்த மாதிரி மகரிஷிகள் பரிபூர்ணமானவங்க. அதை பிராக்டிக்கலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, தூய்மை இந்தியான்னு இப்ப இந்த என்ன உலகத்துக்கு தலைமை ஏற்கிற பாரதம், அதுக்காக இந்த செய்தி. இந்த தூய்மை இந்தியான்னு இப்போ ஒரு திட்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது கண்ணனோட செய்தி. இந்த தூய்மை இந்தியா அப்படின்றது இந்த தேசத்துல நடந்துருச்சுன்னு சொன்னா என்ன, இது மேலிருந்து வாரியா பார்த்தா உங்களுக்கு புரியாத, ஆழ்ந்து கவனிச்சாதான் தெரியும். இந்த தூய்மை இந்தியான்னு சொன்னா இது நடைமுறையில சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா இந்த உலக நாடுகள் நினைச்சு பார்க்க முடியாத வியப்படையும். குறிப்பா G8 நாடுகள் எல்லாம் உலகத்திலேயே முதன்மையான பேர் அதிசயம் நிகழ்ந்து போச்சுரா. இப்படி வியப்படைவா இந்த தூய்மை இந்தியா திட்டம் சக்சஸ் ஆச்சுன்னா. அந்த அளவுக்கு பாரதத்துக்குள்ள சீரழிவு மலிஞ்சு கிடக்குது. அது நினைக்கவே முடியாது. இப்ப ஏற்பட்ட பாரதம் அந்த G8 நாடுகளே மிகப்பெரிய உலக அதிசயம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வியப்படையும்படியான அந்த தூய்மை இந்தியா திட்டம் பரிபூர்ணமா வெற்றிகரமா நடக்கிறதுக்கு இந்த மகரிஷிகள் இப்ப துணை இருக்கிறா. கண்ண பரமாத்மாவோனால் செய்தியை இந்த மகரிஷிகள் நடைமுறைப்படுத்தி இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ண போறா. அப்போ உலகம்னு சொல்லக்கூடிய அந்த G8 நாடுகளே மிகப்பெரிய வியப்படைவான். மூன்றாவது, வானவியல் சமாச்சாரம். இந்த கலியுகம் இதெல்லாம் இப்ப கிளைமாக்ஸ் அப்படின்னு சொல்றச்சே, இதை திருத்துறதுக்காக பாரதம் தலைமை ஏற்று இந்த உலக அமைப்பை பாதுகாக்குதுன்னு சொன்னா இதனுடைய முதல் சீர்திருத்தம் வானமண்டலத்தில் உருவாகிறது, வானவியல் சாஸ்திரங்களில் உருவாகிறது. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தவர்கள் இந்த மகரிஷிகள் தான். இந்த 3 திட்டங்களுமே பரிபூர்ணமா நடந்தால் அப்போ மகரிஷிகள் அரசோட இயந்திரம். அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்காக நான் ஒன்றும் பெரிய ஒரு யுகத்தை கணக்கில் சொல்லலை. 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள இது நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த மகரிஷிகள் எல்லாம் யாருன்றத நீங்க கண்கூடா தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த விதண்டாவாதங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் இறைவன் உலகத்தின் சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தியினோட அரசு இயந்திரம் தான் இந்த மகரிஷிகள்.
அனைத்து ஆற்றலும் நிறைந்தவர்கள் இவர்களாலேயே பூமி பரிபூர்ணமாக இருக்கிறது. அதை நீங்கள் உணர முடியும். அதுக்கு ஒன்று ரொம்ப காலம் தேவையில்லை. 3வது வருஷத்துலேருந்து 5வது வருஷம் முடியறதுக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சு உலகத்தில் இயற்கை பாதுகாக்கப்படும். இது பரிபூர்ணமாக நடக்கும் என்பதாக சொல்லி, இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ற இந்த தலைப்பிலே இந்த மனித குலத்துக்கு வழிகாட்டியாக கண்ண பரமாத்மா சொன்ன 21 செய்திகள். இந்த 21 செய்திகளுமே கண்ண பரமாத்மா எவ்வாறு இதையெல்லாம் நீ எடுத்தாள வேண்டும் என்பதாக எனக்கு இறைவன் சொன்ன விளக்கம் தான் இதெல்லாம். அதை இந்த மக்களுக்காக சமாதான தூதுங்கிற அடிப்படையில் சொல்லி முடிச்சுட்டேன். நீங்கள் பரிபூர்ணமான வாழ்க்கையை நடத்தணும், ஆன்மீகக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் அறிவுபூர்வமாக உழைப்பை உடனெடுத்து நீங்கள் செயல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மலரும். ஆக இந்த ஆன்மீக உலக சேவாதளம் இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிற தலைப்பில் நடத்தின இந்த உபன்யாசத்தில் வந்த 21 செய்திகளுக்குரிய பிரசங்கமும் கண்ண பரமாத்மாவே நடத்தினது தான். நான் ஒரு தூதுவன், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட பகவான் இன்று உலகத்துக்காக கலியுகம் மிக அதிகமான வேகத்தில் இருக்கிறது, சீரழிவு மிக அதிகமான வேகத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து பரிபூர்ணமான தூய்மையை உருவாக்கி சரியான மனித குலத்துக்கு வழிகாட்டுதல் பண்ண வேண்டிய கடமைங்கிற அந்த மகாபாரத யுத்தம் மாதிரி இப்போ தொடங்கியிருக்கான். இதை நீங்கள் புரிஞ்சுண்டால் ஆன்மீக மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். எப்போதும் போல உதாசீனம் இருந்தால் இந்த செய்தியால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது என்பதாக சொல்லி இந்த உபன்யாச பிரசங்கத்தை நிறைவு செய்கிறோம். இறைவா பரிபூர்ணம் சரணம். மங்களம் என்பதாக இறைவனுடைய குரலை கொண்டு உலகம் முழுவதும் இந்த பாரதம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மங்களம்னு சொல்லும்போது அந்த இறைவனுக்குரிய வாழ்த்துப்பாக்களே மங்களம். அப்படிப்பட்ட அந்த வாழ்த்துப்பா எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமான அண்டத்தில் இந்த இமயத்தில் ஒரு கைலாசம் என்ற இது அண்டத்தோடு தொடர்புடைய கைலாச மலை. இந்த இமயத்தில் இருக்கக்கூடிய கைலாச மலை அண்டத்தோடு இருக்கிற தொடர்புடைய மலை. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய தொடர்பு சாதனம் வானமண்டலத்துக்கும் பூமிக்கு இருக்குதுன்னா அது இந்த கைலாச மலை தான். இப்போ ஏற்பட்ட இந்த கைலாச மலையை 2 மனிதர்கள் மகரிஷிகள் பரிபூர்ணமாக உணர்ந்து ஆராதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆராதனைக்குரிய இந்த மலையை ஒரு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு மகரிஷியை முன்னிறுத்தி அவர் பூமியில் இருந்துண்டு அந்த பகவானை மானசீகமாக கைலாசத்தை, அந்த இமயத்தினுடைய கைலாசத்தை ஆராதனை செய்த அந்த பாடலை கொண்டு இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ற உபன்யாசத்தை நிறைவு செய்கிறோம் மங்களமான நிகழ்வாக. ஆக இந்த பாடல் சாதாரணமானதல்ல. இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்று அங்கீகரித்து துதி செய்தாலே நிச்சயம் உங்களால் ஆன்மீகத்துக்குள் வர முடியும் என்பதாக சொல்லி மங்கள செய்தியாக இந்த வாழ்த்துப்பாவை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இறைவா வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் பெரை போல மிகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் நம சிவாயம் வாழ்க, நாதந்தால் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க, கோகலி ஆண்ட குரு மனிதந்தால் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான்தால் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்ககன் தன் வைகழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவாருள் மகிழும் சீரோன்களல் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க,
ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்று நிமலனடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மண்ணடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி அண்டத்து அரும் விரல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலம் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க சூழிருந்து துன்பம் துடைப்போன் வாழ்க எதினார்க்கு அறமுது அளிப்போன் வாழ்க கூருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க எதிலார்க்கு ஏதில் இறைவன் வாழ்க காதலர்க்கு ஏய்ப்பினில் வைப்பு வாழ்க காதலர்க்கு ஏய்ப்பினில் வைப்பு வாழ்க நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி இன்றனக்கு எளிவந்து இருந்த நன் போற்றி அடிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி கூற்றிருந்து உள்ளம் களிப்போன் போற்றி தாயேயாகி வளர்த்தனை போற்றி ஐதரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தெந்தில்லை மன்றினுளாடி போற்றி இன்றனுக்கு ஆரமது ஆனாய் போற்றி மூவா நான் மறை முதல்வா போற்றி சேவார் வெல்கொடி சிவனே போற்றி மின்னார் உருவா விகிர்தா போற்றி கண்ணார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆவா என்றனக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடர்களையும் எந்த இறைவா போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பளிங்கிந்திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி வரை சேர் சரண விகிருதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி சடையேன் அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி பொறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளியறைவா போற்றி மூவேல் சுற்றமுரணர நடைகடை ஆலமே அருள் அரசே போற்றி தோளா போற்றி துணைவா போற்றி எந்தாய் குருவே இறைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரையுணர்வு இறந்த ஒருவா போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவகா போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலா ஆனந்தவாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானோர் நோக்கி மணாளா போற்றி வானகத்தமரர் தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அளிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவில் தேவருக்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி இடைமருது உரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி அரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணா மலைய மன்னா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி
ஏகம் பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரானாய் போற்றி பராய்த்துறை மேவிய வரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவரே போற்றி மற்றோர் பற்றுங்கு அரியேன் போற்றி குற்றாலத்தும் கூத்தா போற்றி கோகலி மேவிய கோவே போற்றி இங்கோய் மலையும் எந்தாய் போற்றி பங்கார் பலனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தீதன் மூவர்க்கு அத்திக்கருளி அரசே போற்றி தென்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏனை குரலை கரளனை போற்றி மான கைலி மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள்கடருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி கலங்குல கருதருளாய் போற்றி அஞ்சேல் என்றுங்கருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி என் உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி அலைந்தே நாயே நடியேன் போற்றி இளங்கு சுடரும் ஈசா போற்றி கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலைநாடுடைய மண்ணே போற்றி கலையார் அரியே சரியாய் போற்றி திருக்கலங்குன்றின் செல்வா போற்றி பொறுப்பமர் புவனத்து அரணே போற்றி அருவமும் உருவமானாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவது ஆகிய தெளிவே போற்றி தோளா முத்த சுடரே போற்றி ஆளானவர்கட்கு அன்பா போற்றி ஆறாமுதேரலே போற்றி பேராயிரம் முடைக்குமான் போற்றி தாளி அருகின்றாராய் போற்றி நீலொளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சான்றின் சுந்தரா போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி மந்திரமாக மலைமேயாய் போற்றி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி புழுமுலை புல்வாய் கருளினை போற்றி அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவி கன்று அருளினை போற்றி இரும்புலன் புலரே இசைந்தனை போற்றி படியுறப்ப என்ற பாவகா போற்றி அடியொடு நரீரானாய் போற்றி நரகொடு சொர்க்கம் நானில் அம்புகாமல் பரகதி பாண்டியர் கருணினை போற்றி ஒளிவர நிறைந்த வருவா போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசை போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குலைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பலை எரித்த புராணா போற்றி பரம்பரஞ்சோதிபரனே போற்றி 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 பயங்க பெருமான் போற்றி போற்றி புராணகாரணா போற்றி போற்றி ஜெய ஜெயா போற்றி 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 ஜெய ஜெயா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயாய் புயங்கனே மயங்குகின்றேன் போற்றி ஓம் நமச்சிவாயா புகலிடம் பெரிதொன்றில்லை போற்றி ஓம் நமச்சிவாயா புறமெனை போக்கல் கண்டாய் போற்றி ஓம் நமச்சிவாயா ஜெயதியா போற்றி தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வானவிருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் வருத்தனே போற்றி உம்பர்தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்தே போற்றி வருகை என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் தருகனின் பாதம் போற்றி போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தனே போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தனே போற்றி